வணக்க நண்பர்களே. முதல்வர் விஜய் அவர்களுக்கு நல்லா தெரியும், நம்ம இந்த இறந்தவங்களுக்கு வேலை கொடுத்தால் யாராவது கோர்ட்டில் கேஸ் போட்டு இந்த வேலையை ரத்து பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அதுதான் நடந்திருக்குது. இன்றைக்கி கோர்ட் வந்து அந்த உத்தரவை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ விஜய் உங்களுக்கு தெரியும். சரி, அப்போ என்ன பண்ணலாம்? அதாவது ஒரு கட்சி மீட்டிங் வந்தவங்களுக்கு இறந்தவங்களுக்கு வேலை கொடுக்க ஆரம்பித்தால், அப்போ அரசு பஸ்ஸில் ஆக்சிடெண்ட்டாக இறந்தவங்களுக்கு, பட்டாசு தொழிற்சாலையில் இறந்தவங்களுக்கு, இல்லை வேறு ஏதாவது நிகழ்வில் இறந்தவங்களுக்கெல்லாம் நம்ம வேலை கொடுத்தாகணும். மனிதாயமான அடிப்படையில் வேலை கொடுத்தாகணும். அது கொடுக்கலாம், இல்லைன்னா தப்பு கிடையாது. ஆனால் அது எந்த சூழ்நிலை எப்படி கொடுக்கணும்னு ஒரு முதல்வருக்கு, அரசு அதிகாரிகளுக்கு தெரியணும். அதாவது கோர்ட்டுக்கு போனால் இந்த கொடுத்த பணியை வந்து யாருமே ஒன்றும் செய்ய முடியாத அளவுக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நம்ம பண்ணணும். ஏதோ பொதுவாக நம்ம வந்து வேலை கொடுப்போம், கோர்ட்டுக்கு போவாங்க, இதனால் மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் நமக்கு ஏற்படும். அதனால் ஓட்டு வங்கி அதிகரிக்கலாம். விஜய் வந்து வேலை போட்டு கொடுத்தாரு, அதை வேணுமனே எதிர்த்து இது பண்ணி இந்த வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபலையை உருவாக்கி அதில் நம்ம இது பண்ணிக்கலான்ட்ட ஒரு எண்ணத்தில் தான் அந்த வேலையை கொடுத்ததே. ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும், இந்த வேலை கொடுத்தது வந்து நிற்காது, கோர்ட்டு போய் கேஸ் போட்டால் இந்த வேலையை வந்து ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் அந்த வேலையை கொடுத்துருக்குறாங்க. இது காரணம் அரசியல், ஓட்டு அரசியல், மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபத்தை பெறுவதற்காக நடந்த நிகழ்வு.